ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, சித்ரா தேவி வந்து திருந்திட்ட மாரி, எனக்கு ஐஸ்வர்யா மேலே கோவம் தான். ஆனால் அந்த குழந்தை மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருக்குது. அந்த குழந்தை எப்போ வந்து வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சிச்சோ, அப்பயே வந்து அந்த குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஐஸ்வர்யா அப்பா கிட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே திருந்திட்டிங்களா? ஆனால் என் பையன் தான் திருந்தவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லியும் கூடவா உங்கள் பையன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அப்பா கேட்குறாங்க. ஆமாம், அவன் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான், திருந்தவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சித்ராதேவியை பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே திருந்தின மாதிரி தான் காமிக்கிறாங்க. சித்ராதேவியும் கௌதமும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அதை வந்து கோடீஸ்வரியோட ஹஸ்பண்டும் ஒட்டி கேட்குறாங்க. இந்த மாதிரி கௌதம் வந்து எதுக்குமா என் விஷயத்தில் தலையிடுற, நீ என்னமோ திருந்திட்ட மாதிரி போய் அவங்க அப்பாட்ட பேசினியாமே, என்ன நீ திருந்திட்டேன்னா உன்னோட வச்சுக்கோ, என் விஷயத்துலாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கௌதம் வந்து சித்ராதேவி கிட்ட சொல்கிறாங்க. இதனால சித்ராதேவி பார்த்திங்கன்னா, நீ எதுக்குடா இப்படி பண்ணுற, கொஞ்சமாவும் தெரிந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, அனாமிகா ஜெயிலேருந்து பார்த்தில எவ்வளோ அனுபவிக்கிறா, நம்மளும் அதெல்லாம் அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கௌதம் வந்து திருந்தாத மாதிரியே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கோடீஸ்வரியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்திருப்பாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, காரில் ஏறி போகிறதுக்குள்ளே எல்லாமே காரில் ஏறி உட்காந்துருவாங்க. அப்போ வந்து சித்ராதேவி உள்ளே வந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ வந்து ஐயோ என்ன சம்மந்தி வந்து கத்துறாங்க, போய் பார்த்துட்டு வரலாம் என்னன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட அம்மாவும் அப்பாவும் உள்ளே போவாங்க. ஐஸ்வர்யாவை தனியாக காரில் விட்டுட்டு போவாங்க. திரும்ப வந்து பார்த்தா ஐஸ்வர்யா வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ஐஸ்வர்யா வந்து கண்டிப்பாக கௌதம் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். ஸோ கௌதமும் கோடீஸ்வரியும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்களா, இல்லை கௌதம் மட்டும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.